அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போற விஷயம் என்ன, கிழக்கின் உதயம். அதே விஷயம்தான் நகைநீர நவோதயம். நான் இன்றைக்கு கிழக்கின் உதயத்தில் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, யுத்தத்துக்கு பிறகு எங்களுடைய தமிழ் மக்கள் யுத்தம் முடிந்து யுத்தத்துக்கு பிறகு விரைவாக மீள்குடியேற்றப்பட்டது ராஜபக்ச அவங்களால. யுத்தம் முடிந்து விரைவாக மீள்குடியேற்றப்பட்டது ராஜபக்ச அவங்களால. அதாவது சுனாமி நேரமும் மக்கள் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்திருந்தவர்கள் அவர்களுக்காகவும் மீள்குடியேற்றத்துக்காக கிழக்கின் உதயம் மூலம் நகைநீர நவோதயம் மூலம் அமைக்கப்பட்ட பல வீட்டு திட்டங்கள் இருக்கு. அதுபோல யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட 2009 யுத்தத்தின் போது இடம்பெயர் இதில் இருந்த தமிழ் மக்களுக்காக யுத்த முடிவின் பின் மீள்குடியேற்றம் ராஜபக்சர்களால் இலகுவாக மேற்கொள்ளப்பட்டது. ஆகவே நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போறது முதலாவது என்னென்னா, மட்டக்களப்பு மாவட்டத்தில் புதிதாக பல வீடமைப்பு திட்டங்கள் அமைக்கப்பட்டது. யுத்தத்தின் பின், யுத்த முடிவடைந்து பின் தான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் புதிதாக பல வீடமைப்பு திட்டம் அமைக்கப்பட்டு மக்களை குடியேற்றப்பட்டு போன்று சுனாமியை பாதிக்கப்பட்ட மக்களையும் புதிதாக வீடமைப்பு திட்டங்களை அமைத்து கிழக்கு மாகாணத்தில் புதிதாக வீடமைப்புகளை அமைத்து மக்களை வெகு விரைவாக மீள்குடியேற்ற ராஜபக்ச அரசாங்கம். அடுத்தது சொல்ல போற என்னென்னா, திருகோணமலையில சுனாமியால் பாதிக்கப்பட்ட எமது மக்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்திருந்த நேரம் சுனாமி வீட்டு திட்டம் அமைத்து திருகோணமலையில் வீட்டு திட்டங்களை அமைத்து இலகுவாக மக்களை இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு சென்றவர்கள் ராஜபக்ச. முக்கியமா மட்டக்களப்பு மாவட்டத்தில் மண்முனை பற்றி மீள்குடியேற்றத்துக்காக 70 வீடுகளை விரைவாக அமைத்து எமது மக்களை விரைவாக மீள்குடியேற்றப்பட்டது மண்முனை பற்றி. அதே போல கிழக்கு மாகாணத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களை விரைவாக மீள்குடியேற்றப்பட்டது ராஜபக்ச அரசாங்கம் இருந்த நேரம் என்பதை தமிழ் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு முக்கியமானது என்னன்னா, கல்முனை வீட்டு திட்டம். கல்முனையில் இருக்கின்ற சுனாமி வீட்டு திட்டம் உட்பட யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நேரங்களில் இருந்த வீட்டு திட்டங்கள் ராஜபக்ச இருந்த ஆட்சி காலத்திலே மீள்குடியேற்றப்பட்டது. அடுத்தது சாய்ந்தமதியில் உள்ள சுனாமி வீட்டு திட்டம், அதுவும் கௌரவ மஹிந்த ராஜபக்ச அவங்களோட பசில் ராஜபக்ச அவங்களோட எண்ணக்கருவில் உருவான மீள்குடியேற்றங்களே இந்த நகைநீர நவோதயம் மூலம் மக்களுக்காக வாழ்க்கையை வாழ்வதற்காக மீள்குடியேற்றங்கள் இலகுவாக மேற்கொள்ளப்பட்டது. ஆகவே கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை இந்த கிழக்கு மாகாணத்தில் 3 மாவட்டங்கள் அமைந்துள்ளது. இந்த அமைந்துள்ள 3 மாவட்டங்களிலும் சுனாமி, யுத்தம் அந்த 2 பாதிப்புகளையும் மக்கள் ஒரு அதிகமாக பாதிக்கப்பட்ட எமது தமிழ் மக்கள். இதே நேரம் மக்களை இடம்பெயர் இருந்த நேரம் மக்களை மீண்டும் அவர்களுடைய இயல்பு வாழ்வைக்கு கொண்டு செல்ல புதிய வீட்டு திட்டங்கள், புதிய கட்டிடங்களை அமைத்து தமிழ் மக்களுக்கான இலகுவான வாழ்க்கை வாழ்வதற்கு வழிவகுத்தவர்கள் ராஜபக்சர்கள். அதாவது கிழக்கின் உதயம் மூலம் நகரீர நவோதயம் மூலம் கௌரவ மஹிந்த ராஜபக்ச, கௌரவ பசில் ராஜபக்ச ராஜபக்ச ஆட்சி காலத்திலே இது அனைத்து நடைபெற்றது என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக கூற விரும்புகிறேன். ஆகவே யுத்தம் இருந்த காலத்தில் தமிழ் மக்கள் பட்ட துன்பங்கள், துயரங்கள் அதிகம். அதை தமிழ் மக்களுக்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே தமிழ் மக்களாகி நீங்கள் சிந்திக்க வேண்டும். யார் தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்டு உங்களுக்கான சேவை செய்தவர்கள் யார்? ராஜபக்சர்கள். ஆகவே ராஜபக்சருக்கு எதிராக பல விமர்சனங்களை வைப்பவர்கள் யார்? அவர்கள் இப்போ எங்க இருக்கின்றார்கள்? யுத்தம் முடிந்து 17 வருடங்கள், இன்னும் தாய் இல்லாமல் பிள்ளை உள்ளது, தம்பி இல்லாமல் நிறைய சகோதரங்கள் இருக்கின்றார்கள், கைகால் இல்லாமல் நிறைய போராளிகள் இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுக்கான உதவியை மீள்குடியேற்றப்பட்டு புனர்வாழ் அளித்து மக்களை இயல்பு வாழ்க்கைக்கு அனுப்புவது ராஜபக்சர்கள். ஆகவே நாட்டில் உள்ள புலம்பெயரில் உள்ள டயஸ்போராக்கள் மூலம் இதை தமிழ் மக்கள் மீது ஒரு மாயை கொண்டு வந்து அவர்கள் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்க தவிர இங்குள்ள தமிழ் பேசும் மக்கள், வடகிழக்கில் உள்ள தமிழ் பேசும் மக்களுக்கு எந்தவித நன்மையும்
கிடைக்கப் போவதில்லை. அவர்களுடைய சுப வாழ்க்கைக்காக வேண்டி இதுவரை காலம் யுத்தம் முடிந்து 17 வருடங்கள் முடிந்தும் இதுவரை காலமும் தமிழ் மக்களுக்கான எந்தவித பயக்கும் எந்தவித செயலிலையும் அவர் ஈடுபட்டதில்லை. ஆகவே இதுவரை காலமும் தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட புலம்பெயர் தமிழர்கள் உட்பட யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பல குடும்பங்கள் வறுமை கோட்டிங்கில் வாழுகின்றார்கள். அதுபோன்று நிறைய போராளிகள் இன்னும் வறுமை கோட்டிங்கில் வாழ்கின்றார்கள். யுத்தம் செய்த போராளிகள் இன்னும் வறுமை கோட்டிங்கில் வாழ்கின்றார்கள். அப்படி என்றால் வாழ்கிறார்கள் என்றால் நீங்க யுத்தம் செய்ததுக்கு பிறகு யுத்தத்தை மேற்கொண்டவர்கள் இப்போ வங்கி அவர்கள் எல்லோரும் புலம்பெயர் தேசங்களில் அவருடைய பிள்ளைகளுடன் சந்தோஷமாக அன்றாட வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழ் மக்களை நேசித்த ஒரு ஆட்சி என்றால் ராஜபக்ச என்பது அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே தமிழ் மக்களை எப்போதும் ராஜபக்சவங்கள் ஆட்சிக்கு வருகின்றார்களோ அப்போது நிச்சயமாக தமிழ் மக்களை எந்தவித பாகுபாடின்றி ராஜபக்ச மக்களுக்கான பல வேலை திட்டங்கள் செய்தவர்கள். ஆகவே தமிழ் மக்களாகிய நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே எதிர்காலம் காலங்கள் நம்ம இணைந்து பயணிப்போம். ஆகவே தமிழ் மக்கள் காணொலியை பதிவு செய்தது எங்களுடைய நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மைத்தன்மை அறிய வேண்டுமே எனது நோக்கம். தமிழ் மக்களாகிய நீங்கள் இதன் உண்மைத்தன்மையை அறிய வேண்டும். ராஜபக்சர்கள் யார் என்பதை தமிழ் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே எனது நோக்கம். ஆகவே அதுக்காக வேண்டித்தான் இந்த பதிவை நான் உங்களுக்காக இடுகிறேன். ஆகவே இந்த காணொலியை முழுமையாக நீங்க பாருங்கள். நிச்சயமாக நாங்கள் இணைந்து பயணிப்போம். எதிர்வரும் காலத்திலும் நிச்சயமாக ராஜபக்ச அவர்கள் ஆட்சி பீடம் ஏறும்போதும் தமிழ் மக்களுக்கான அனைத்து வேலை திட்டங்களும் எந்தவித பாகுபாடுமின்றி அனைத்தும் தமிழ் மக்களுக்கு போய் அடையும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஆகவே இணைந்திருங்கள். நாம இன்னும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.